ஹாய் காய்ஸ், ஈஸியாக 10K to 20K வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படிடா ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதுக்கு டெலிகிராம் மஸ்ட். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம்குள்ளே இந்த போர்ட்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஸோ இதில் நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க. அண்ட் நீங்கள் கீழே பே இன் ஒன் கிளிக்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுங்க. இதுதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். மேலே இருக்க காயின்ஸை தான் நாம் வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறோம். அது எப்படி ஏர்ன் பண்ணணும்னா, கீழே கரடி பொம்மை மாதிரி இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நம்ம டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டேப் பண்ண நமக்கு காயின்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம காயின்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணுறப்போ அவ்வளோ லெவல் வந்துட்டு நம்ம 1 by 1 போவோம். ஸோ இது நான் ஆல்ரெடி வந்துட்டு 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நான் இப்போ பிளாட்டினமில் இருக்கேன். அண்ட் வந்துட்டு கீழே பூஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போனஸ் காட்டுது இல்லையா, ஸோ அதுவும் வந்துட்டு உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே இருக்க மல்டி டேப், எனர்ஜி லிமிட், ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் மைன். இது என்ன அப்படின்னா, இப்போ மேலே பாருங்களேன், ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் 1.6K காயின்ஸ் கொடுத்தா உங்களுக்கு 500 காயின்ஸ் பெர் ஹவருக்கு வந்துட்டு ஆட் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு டேப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் 24 ஹவர்ஸும் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது கரடி பொம்மை மேலேன்னு அவசியமே கிடையாது. இங்கே கீழே இருக்க காயின்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் இதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேலே ப்ராஃபிட் பர் ஹவர் அப்படின்னு காட்டுது இல்லையா, ஸோ அந்த காயின் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 hour கழித்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாட்டே ஆல்ரெடி வந்துட்டு காயின்ஸை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் உங்கள் லெவல்ஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் கொஞ்சமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணிவிட்டு அது இது மாதிரி நீங்கள் கீழே கொடுத்துட்டீங்க, காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட் பர் ஹவர் வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிக்கும். ஸோ இதுதான் அதோடைய கான்செப்ட். இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து பாட்குள்ளே வரேன். ஆல்ரெடி வந்துட்டு 2K காயின் வந்துட்டு பாட்டே ஏர்ன் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காயின் மட்டும் நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாட்டே உங்களுக்காக ஏர்ன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது ஏர்ன். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் லிஸ்ட் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அதில் நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் 1000, குரூப்பில் ஜாயின் பண்ணால் 1000 காயின், ட்விட்டரில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 500 காயின். ஸோ இது மாதிரி காட்டுது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது இன்வைட் 3 ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சால் இன்வைட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதில் காயின்ஸ் அந்த 10,000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு எக்கச்சக்கமான வழி இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு டெய்லி ரிவார்ட். டெய்லி ரிவார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் சொன்ன இல்லையா நான் 1 வீக்காக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்னுடைய டே 6 நான் 25K காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் டே 10 பாருங்கள், உங்களால் 5M காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இதில் 6 lakh காயின்ஸ் வந்துட்டு உங்களால் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கரடி பொம்மையை அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்காக பாட் வந்துட்டு ஆல்ரெடி காயின்ஸ் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். டெய்லி ரிவார்ட்ஸ் இதில் இருக்குது. அண்ட் நீங்கள் டாஸ்க் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ காயின்ஸும் வந்துட்டு நீ ஏர்ன் பண்ணி என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே. லாஸ்ட்டாக இந்த லூட் வந்துட்டு முடியும் போது உங்களுக்கு வந்துட்டு விட்ரா ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதிலிருந்து நாம் ஐஎன்ஆராக வந்துட்டு விட்ரா பண்ணிக்கலாம். பர் காயினுடைய வேல்யூ எவ்வளோ என்ன எல்லாமே வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். பட் மேக் ஷோர் இதில் 10K to 20K ஸ்டேபிளாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் 10K to 20K ருப்பீஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் மேக் ஷோர் இதோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு நம்ம காயின்ஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது வந்துட்டு முக்கியமே கிடையாது. ஆனால் அது எப்படி நம்ம ஐஎன்ஆராக விட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதோடைய அப்டேட்ஸுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னால் அப்படி தான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் டாட்டா.